லாஸ்ட்டாக கடைக்கு போயிருக்கும்போது இந்த அவகடோ வாங்கிட்டு வந்திருந்தேங்க. 4 ஒன்றும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து எதுவுமே பண்ணலை. சரி இதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து கட் பண்ணினேன். கட் பண்ணும்போது எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் பயபுலாக அழுவி போயிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு எத்தனை 4 ஒன்றுத்தில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தயாரிச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொன்றையாக கட் பண்ணி அழுகி இருக்கதை காமிக்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு நானே நல்லா இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்துட்டு இது குவாக்கமோலின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியலை. இது என்னதாகவும் இருக்கட்டுங்க. ஆனால் வந்துட்டு இதை நம்ம ப்ரெட்டுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அவகேடோ வச்சு நம்ம மில்க் ஷேக்குமே பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ஸ்வீட் பிடிக்காது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது கூடால ஹாஃப் ஆனியன் மட்டும் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடால சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளியும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மல்லிக்கீரை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோன்னா போதும். நம்மளுக்கு இந்த ப்ரெட்டில் வைக்கக்கூடிய ஃபில்லிங்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ப்ரெட்டு வந்துட்டு ஒரே ஒரு சைடு மட்டும் நல்லா ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டோஸ்ட் பண்ண சைடை உள்ளே வச்சு ஃபில்லிங்ஸ் வச்சு இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி எடுத்து குட்டீஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நம்ம அவகேடோ வச்சு தான் இந்த ஃபில்லிங்ஸ் பண்ணியிருக்கோன்னே கண்டுபிடிச்சிக்கிட மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.